Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா மயோனைஸ். மயோனைஸ்ன்றது வீட்ல வந்து நம்மளே செய்யிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முட்டை 2 எடுத்துங்க. வினிகர் 1 ஸ்பூன். பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன். salt 1/4 ஸ்பூன். அப்புறம் லெமன் 1 ஸ்பூன். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய். நான் வந்து இந்த எண்ணெய் வந்து 200 ml எடுத்துக்கிட்டேன். இந்த பொருள் தாங்க. இத வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மயோனைஸ் வந்து நீங்க சிக்கன், தென் பிரெட்ல, சப்பாத்தி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கடுகு வந்து இதல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது கம்மியா இருக்குதுனால நீங்க மிக்ஸில எல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி போட்டு பவுடர் பண்ணிக்கங்க. பாருங்க எப்படி பவுடரா இருக்குன்னு. இத வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல மாத்திங்க, சின்ன பவுல்ல. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 2 முட்டையை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா mix பண்ணிக்கங்க. நம்ம வந்து இந்த 2 முட்டைக்கு வந்து 200 கிராம் வந்து ஆயில் எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இதுல வந்து யூஸ் பண்ண கூடாது. நல்லா mix ஆகட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வினிகர் ஆட் பண்ணோனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லெமனும் சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணுங்க. லெமன் அதே மாதிரி பெப்பரும் எடுத்துக்கிறேன், சால்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த கடுகு பவுடர், இதுவும் சேர்த்துங்க. பாருங்க நல்ல க்ரீமியா வந்துருச்சு. நம்ம சுவையான மயோனைஸ் ரெடி. இது வச்சு நீங்க சப்பாத்தி, பிரெட், அதே மாதிரி சிக்கன் இது எல்லாத்துலயும் வந்து இத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டலுக்கு போய் தனியா இதுக்காக வாங்கணும்னு அவசியம் இல்ல. இதுல ஒரு சின்ன டிப் என்னன்னா, ரொம்ப நேரம் உங்களால blend பண்ண முடியல அப்படினா நீங்க வந்து மிக்ஸிலயும் போட்டு ஒரு சுத்து சுத்தினீனா உங்களுக்கு அந்த creamy substance வந்துரும். நல்ல திக்கா வந்துருச்சு பாருங்க. இது நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணனும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல இத போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல போட்டு ஏர் டைட் பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்க இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thanks for watching JK viewers.